அனைவருக்கும் வணக்கம். இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 8ஆம் தேதி முதல் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைவது அமோகமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் மிகவும் அபரிவிதமாக பதிகிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியின் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்கிரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே 6 இருந்து அதிகபட்சமாக 7 இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன. ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்கிரன் 8 இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுப்பாருங்க. எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது ஜென்மராசி 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள்ல பலம் பெற்று இருக்கும் போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல சற்று சுமாரான பலன் கிடைத்தாலும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்த தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைகிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க. மனித வாழ்வில் 20 வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. தற்போது கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெற போகிறார். எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிக பெரிய அளவுல சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு. சூரியன், சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன. பகை கிரகமாக சுக்கிரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவருடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது இனி தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறுவதற்கான யோகத்தை முதன்மை கிரகமான பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் அதிநட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன. பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான செல்வ செழிப்பும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாங்க. மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை. எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்து தேவைப்படுகிறது. மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள்காரராகவும்
இருக்கிறார். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியை மிக சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சுக்கிரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் சுக்கிரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் மிக அனுகூலமாக மாறியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல அனைத்து விதமான முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பொன் பொருள், சுகமான வாழ்க்கை, உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அசுர குரு என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தே பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார். இந்த தருணத்துல உத்தியோகம், தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. கலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்த வீடு, நிலம், வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக குபேர யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சுகங்களை தரக்கூடிய சுக்கிரன் இன்பம் என்னும் பொருளால் வாழ்வை மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறார். அன்பு, பாசம், காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த தருணத்தில் சுக்கிரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருப்பவர் சனி. அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் ராசியின் அதிபதி இணைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அங்கு சூரியனும் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. இப்படி 3 கிரக நிலைகள் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கப்படுகின்றன. எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிக சிறந்த மாறுதலுக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சுக்கிரன் 5 வரக்கூடிய இந்த தருணம் என்பது வசதி வாய்ப்பு மேம்படும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும், கல்வியில் மிக சிறந்த வளர்ச்சி உண்டு. புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியை கல்வி ரீதியான பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மனவாழ்வுல மகிழ்ச்சி பெருகுங்க. திருமணம், காதல் திருமணம் செய்வதற்கான யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறவுகள் பலப்படுங்க. குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உடல்நல ஆரோக்கியத்திலும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும். தந்தையின் உடல்நலத்திலும் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலத்திலும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக பூர்வீக புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் புதிதாக பல
சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட அனைத்திலும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதி மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த 5ஆம் இடத்தில் பல சிரமங்களை விலக்கி நிச்சயமாக நன்மையை இரட்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாராங்க. எனவே அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உத்தியோக ரீதியான பணிகளில் தனது ஆளுமையை அதிகமாக செலுத்துகிறாருங்க. அவருடன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் மென்மையான முறையில் திட்டமிட்ட வளர்ச்சிகளை மிக சிறந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சலுகைகள் அதிரடியாக கிடைக்கும். இடமாறுதல், பதவி உயர்வு உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் தொழில்துறை, வியாபாரம் சார்ந்த பணிகளில் வெகுவளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். நீங்கள் திட்டமிட்டதுபடியே அபிவிருத்தி காணக்கூடிய புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக சனியுடன் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இணைந்திருப்பதால் குபேர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தொழில்துறை பார்க்கப்படுதுங்க. மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். சூரியனுடனும் இணைந்திருப்பதால் அரசாங்க சலுகைகள், அலைச்சல் இல்லாமல் பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்வதற்கான யோகமும் நிறைந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தொழில்துறை, வியாபாரத்துறை மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மிகவும் வலுவாக 5இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஐயமில்லாமல் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப்பட்டு மிக சிறப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. புதிய வாய்ப்புகள், அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணத்தில் பிரம்மாண்டமாக கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக பெரிய அளவில் அசுர வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக சிறந்த யோக பலன்களை 5இல் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். தேர்தல் யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து மறைமுக தொல்லைகள் எதுவும் இல்லாமல் மிக சிறப்பான முறையில் கூட்டணி உட்பட அனைத்தும் மிக வலுப்பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் வலுவாக இருப்பதால் கல்வியில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக 5இல் நுழைந்திருப்பதால் இந்த தருணம் புதிய நிலம், பன்னி நிலம் அமைத்தலுக்கான யோகமும், அரசாங்க சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும், பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், தடைகள், தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாறுவதற்கான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகள்ல நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு அஷ்டமத்தில் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் அஷ்டமத்தில் நுழைய இருக்கிறார். எனவே இந்த தருணத்துல சுக்கிரனும் சாதகமாக மாறியிருப்பது நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மையை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குரு அஷ்டமத்தில் நுழைவதற்கு முன்னதாக மிக சிறந்த நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிச்சயமாக மிக சிறப்பான முறையில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பெண்மணிகளின் மன போராட்டத்திற்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளின் வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.